Hi guys, welcome to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா உங்களுக்கு வந்து இந்த ஹிந்து நியூஸ் பேப்பர் நிறைய பேர் வந்து ஹிந்து நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுறது வந்து கஷ்டமாக இருக்குது சார், நிறையா இருக்குது, என்ன ரீட் பண்ணணும்னு தெரில அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால் நான் வந்து டெய்லி என்ன பண்ண போகிறேன்னா ஹிந்து நியூஸ் பேப்பரில் எது முக்கியமான டாபிக் அப்படிங்கிறத மட்டும் ரீட் பண்ணிவிட்டு அதோட இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் எக்ஸாம் பேஸ்டு எஸ்பெஷலி யூபிஎஸ்சி பேஸ்டு பாயிண்ட்ஸுக்கு வந்து நான் வந்து தமிழில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம எந்த வித இது இல்லாமல் என்கிட்ட ஹிந்து பேப்பர் ஆன்லைன் எடிஷன் இருக்குது. ஸோ ஆன்லைன் எடிஷன் இது வந்து நான் ப்ரெஸ் ரீடர் அப்படிங்கிற ஒரு ஆப் மூலமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து இன்றைக்கி ஹிந்து பேப்பர் 8th September 2022. ஸோ நான் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய ஒர்க்கு வந்து ஐம் டூயிங் ஆன் ஃப்ரீ பேசிஸ். ஸோ அதனால் எனக்கு உங்களோட சப்போர்ட் தேவை. ஸோ ப்ளீஸ் லைக், ஷேர் திஸ் வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். வீடியோ போகலாம். ஸோ நீங்கள் ஃப்ரண்ட் பேஜ் நியூஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னென்னா ஃப்ரண்ட் பேஜில் வந்து லீடிங் பாரத் யாத்ரா ராகுல் கால்ஸ் ஃபார் டிஃபெண்டிங் ட்ரை கலர். ஸோ இது வந்து ராகுல் காந்தி வந்து ஒரு பாரத் யாத்ரா போகிறார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ ஐ டோன்ட் திங்க் ஸோ திஸ் இஸ் ஆஃப் மச் யூஸ் ஃபார் எக்ஸாம்ஸ். அப்புறம் வந்து 2 திங்க் டேங்க்ஸ் ஃபேஸ் டேக்ஸ் சர்வே. அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா வந்து ஐடி டிபார்ட்மெண்ட் வந்து நிறைய அந்த திங்க் டேங்க்ஸ் மேலே வந்து டேக்ஸை சர்வே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி டேக்ஸு வந்து இந்த மாதிரி அவங்க டேக்ஸ் எல்லாம் ப்ராப்பராக கட்டுறாங்களா, சென்டர் ஃபார் பாலிசி ரிசர்ச் இதெல்லாம் வந்து டேக்ஸ்லாம் ப்ராப்பராக கட்டுறதா செக் பண்ணி இது பண்ணதை பற்றி ஆர்டிக்கல். ஸோ இதையும் நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து ஜாப் கிரியேஷன் க்ரோத் கீ ப்ரையாரிட்டிஸ் நாட் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நிர்மலா சீதாராமனோட ஒரு ஸ்டேட்மெண்ட்டை. ஸோ அதுவும் வந்து நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். நியூ டெல்லி தாக்கா Hail Ganga panel, let's skip. CBCID officials conduct probe at AIDMK office, skip. தமிழ்நாட்டில் இருக்க கோவிட் கேசஸ் அதுவும் ஸ்கிப் பண்ணலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம வந்து ஹிந்துவோட ஹெட்லைன்ஸ், அதாவது ஹெட்லைன்ஸ் நியூஸ் பற்றி பார்த்துட்ருக்கோம். அப்புறம் நிதிஷ்குமாரும் சரத் பவாரும் மீட் பண்ணிக்கிட்டதை பற்றி போட்டிருக்காங்க. ஸோ அட் இஸ் அ பொலிட்டிக்கல் இஷ்யூ, ஸோ லெட் அஸ் ஸ்கிப் தட். அப்புறம் பாகிஸ்தான் ஹேஸ் ரீச் த ஏசியா கப் ஃபைனல். ஸோ இது வந்து ஒரு அவுட் சைட் சான்சஸ் இருக்குது. ஸோ பாகிஸ்தான் ஹஸ் ரீச் ஏஷியா கப் ஃபைனல். ஸோ ஏஷியா கப்பை யார் வின் பண்ணுறா அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இப்போதைக்கு வந்து ஹெட்லைன்ஸில் வந்து எதுவும் இம்பார்ட்டண்ட்டான எனக்கு தெரியலை. சப்போஸ் உங்களுக்கு இந்த நியூஸில் வந்து சில டைம் இது இம்பார்ட்டண்ட்டான நியூஸு, இதை வந்து கொஸ்டின்ஸில் கேட்கலாம் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். Xi Jinping, Vladimir Putin set to hold talks in Uzbekistan summit. ஸோ இது வந்து இம்பார்ட்டண்ட். ஸோ இது நம்ம பார்த்திங்கன்னா வந்து யூபிஎஸ்சி வந்து எப்பயுமே வந்து இந்த இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸை பற்றி இது பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஷாங்காய் அண்ட் SCO Summit, ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லி. ஸோ SCO Summit. ஸோ இது வந்து நம்ம வந்து ரொம்ப முக்கியமான இது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் இந்த நியூஸை நீங்கள் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க, நோட்ஸ் எடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா சைனீஸ் பிரசிடென்ட் ஜி ஜின்பிங் ரஷ்யன் பிரசிடென்ட் வில் ஹோல்ட் டாக்ஸ் ஆன் சைலன்ஸ் ஆன் SCO Summit, அதாவது ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன். இதில் இந்தியா ஒரு மெம்பர், பிரைம் மினிஸ்டர் அட்டன் பண்ணுறாரு. ஸோ இது வந்து எங்கே நடக்குதுன்னா உஸ்பெகிஸ்தானில் நடக்குது. ஸோ அது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆர்கனைசேஷன். இந்த ஆர்கனைசேஷனை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த ஆர்கனைசேஷனோட சேர் யார் நடத்துகிறா, இது எல்லாத்தையும் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். ஸோ இது வந்து இம்பார்ட்டண்ட்டான டாபிக். ஸோ இதை நீங்கள் வந்து படித்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து நம்ம தமிழ்நாடு செக்ஷன்ஸ் போகிறோம். தமிழ்நாடு செக்ஷனில் வந்து CBCID officials conduct probe at AIDMK ஆஃபீஸ், அப்புறம் டி சிதம்பரம் சொன்ன விஷயங்கள், தமிழ்நாடோட நீட் ரேங்கிங், அப்புறம் நிறையா கேசஸ்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாமே ஐ டோன்ட் திங்க் ஸோ இட்ஸ் கோயிங் டு பி வெரி இம்பார்ட்டன்ட் ஃப்ரம் த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. சுப்ரீம் கோர்ட், ஹியூமன் டிராஃபிக்கிங் கேசஸ். ஸோ இது வந்து நீங்கள் வந்து ஒரு அவுட் சைடு யூஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகும். ஸோ தட் ஹியூமன் டிராஃபிக் கேசஸில் வந்து ரெலிவெண்ட் லாஸ், நீங்கள் ரெலிவெண்ட் லாஸ்லாம் என்னென்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இங்கே வந்து ஐபிசி, இந்தியன் பீனல் கோட். ஆப்வியஸ்லி வி நோ வாட் இஸ் ஐபிசினா என்ன அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும்.
ஸோ அதுதான் வந்து தி ஃபண்டமெண்டல் கோட் ஃபார் கிரிமினல் செக்ஷன்ஸ். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஹியூமன் டிராஃபிக்கிங், அதாவது ஆள் கடத்தல் அந்த மாதிரி விஷயங்களில் வந்து ரெலிவெண்ட் லாஸ் மூலமாக வந்து புக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இது தமிழ்நாடுக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து என்னென்ன லாஸ் இருக்குது, ஹியூமன் டிராஃபிக்கிங் எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம், என்ன லாஸ் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிறது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உதவும். அப்புறம் தமிழ்நாட்டில் கோவிட் கேசஸை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் வந்து இட் இஸ் எ வெரி டெய்லி அப்டேட்மெண்ட் டைனமிக் டேட்டாவாக இருக்கும். ஸோ அதுவும் பெருசாக கேட்குறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்புறம் வந்து டைகர் கப்ஸை விற்றது, டிஎம்கே எம்எல்ஏஸு, இதெல்லாமே வந்து கம்ப்ளீட்லி பொலிட்டிக்கல். ஸோ அது வந்து நம்ம வந்து இக்னோர் பண்ணிடலாம். அப்புறம் வந்து போலீஸ் ஹோல்ட் மீட்டிங் வித் ஃபார்மசிஸ்ட், அகெயின் இது வில்லிவாக்கம் எஸ்ஐ அரெஸ்டட் அண்டர் போஸ்கோ ஆக்ட். ஸோ இதுவும் வந்து வெரி ரூரல் லோக்கல் நியூஸ். ஸோ பெருசாக கேட்க மாட்டாங்க. பட் யூ மஸ்ட் நோ வாட் இஸ் போஸ்கோ. போஸ்கோ ஆக்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இது. ஸோ போஸ்கோ ஆக்ட் அப்படின்னா என்னென்னு உங்களுக்கே தெரியும். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் தி லீடிங் ஆக்ட் அகெயின்ஸ்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ் ஆக்ட் 2012. ஸோ இது வந்து குழந்தைகளை வந்து பாலியல் விதமாக அவங்க துன்பத்தில் ஈடுபடாமல் இருந்தால், இல்லாட்டி அவங்கள வந்து செக்ஷுவலாக யாராச்சும் ஹராஸ் பண்ணியிருந்தாலோ, இல்லை வந்து செக்ஷுவலாக ஏதாச்சும் நடந்துக்கிட்டாலோ குழந்தைகள் வந்து அதை ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் போஸ்கோ ஆக்ட். ஸோ அது போஸ்கோ ஆக்ட் என்ன, அதோட சேலியன் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அக்னிகுல் காஸ்மோஸ் கெட்ஸ் பேட்டன்ட் ஃபார் 3D printed ராக்கெட் இன்ஜின். ஸோ இது வந்து another பேட்டன்ட்டை பற்றி பண்ணியிருக்காங்க. ஸோ மேபி திஸ் கேன் பி ஆஸ்க் ஃபார் இஃப் யூ ஆர் நீங்கள் வந்து சில நேரம் வந்து பேங்க் எக்ஸாம்ஸ், டிஎன்பிசி அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா திஸ் கொஸ்டின் மெய்ட் கம் அப். அதாவது வந்து அக்னிகுல் காஸ்மோஸ் அப்படின்னு ஒரு 3D printed ராக்கெட் இன்ஜினுக்கு வந்து பேட்டன்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணுறது. ஆரோவில் ஃபவுண்டேஷன் டு கண்டக்ட் எஸ்ஏ அண்ட் ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷன், நாட் இம்பார்ட்டண்ட். அப்புறம் லோன் கேசஸ். அப்புறம் எம்ஜிஎம் ஹெல்த் கேர் செட் டு ஓப்பன் கேன்சர் இன்ஸ்டியூட், அதுவும் வந்து பெருசாக இம்பார்ட்டன்ட் கிடையாது. நோ எண்ட் இன் சைட் த ஓஸ் ஆஃப் அண்ணா நகர் வெஸ்ட் ரெசிடென்ஸ். இது வந்து அகெயின் a வெரி லோக்கல் நியூஸ். பட் நீங்கள் அண்ணா நகரில் இருந்தீங்கன்னா அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த யூபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் அது அண்ணா நகர். ஸோ இது வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு இது வந்து கான்ஸ்டியூஷன் டஸ் நாட் அலோவ் கோட்டா ஃபார் உமன் இன் பப்ளிக் ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட் சொன்னதாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இது என்ன அப்படின்னு சொல்லி இது பண்ணிக்கோங்க. ஸோ தெர் ஆர் 2 types ஆஃப் ரிசர்வேஷன்ஸ். ஒன்று வந்து வெர்டிக்கல் ரிசர்வேஷன்ஸ் அண்ட் ஹரிசாண்டல் ரிசர்வேஷன்ஸ். ஸோ ஹியர் இப்போ திருப்பி வந்து இவங்க வந்து கான்ஸ்டியூஷன் டஸ் நாட் அலோவ் கோட்டா ஃபார் உமன் இன் பப்ளிக் ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, the constitution does not expressly permit reservation for women in public employment. அதாவது பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட்டில் விமனுக்கு எக்ஸ்ப்ரெஸ்ஸாக ரிசர்வேஷன்ஸ் வந்து கான்ஸ்டியூஷன் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லல. நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆர்டிகல் 16 டாக்ஸ் அபவுட் ரிசர்வேஷன்ஸ் இன் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட். ஆன் த கான்ட்ரரி என்ன சொல்கிறாங்கன்னா, ஆர்டிகல் 16 ப்ரொஹிபிட்ஸ் டிஸ்கிரிமினேஷன் இன் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் அந்த கிரவுண்ட் ஆஃப் செக்ஸ். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, ஆர்டிகல் 16 என்ன சொல்லுதுன்னா, எக்ஸ்ப்ரெஸ்ஸாக நீங்கள் வந்து அவங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லலை. ஆனால் வந்து அவங்கள பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட்டில் டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. Therefore, women can at best be provided only horizontal and not vertical reservations on the basis of Indira Sahani cases அப்படின்னு மெட்ராஸ் ஹைகோர்ட் சொல்லியிருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான இது. ஸோ 30% ரிசர்வேஷன் டு உமன் இன் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்ததை வந்து ஹைகோர்ட் வந்து ஸ்ட்ரைக் டவுன் பண்ணியிருக்கு. ஸோ வெர்டிக்கல் ரிசர்வேஷனாக என்ன, ஹரிசாண்டல் ரிசர்வேஷனாக என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. வெர்டிக்கல் ரிசர்வேஷன்னா என்ன, ரிசர்வேஷனுக்குள்ளே ரிசர்வேஷன்ஸ் கொடுக்குறது தான் ஹரிசாண்டல் ரிசர்வேஷன்ஸ். ஸோ அதுதான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் another வெரி இம்பார்ட்டண்ட் ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக் நம்ம படித்து தெரிஞ்சுக்கிற வேண்டியது இருக்குது. அப்புறம் வல்ச்சர் ரெஸ்கியூ டியூரிங் சைக்ளோன். ஸோ இது வந்து நம்ம என்னென்னு பார்க்கணும். ஹெட்மிஸ்ட்ரஸ் ஃபவுண்ட் மர்டர், 20 injured in bus. ஸோ அதெல்லாம் பெருசாக கேட்க மாட்டாங்க. PAL plea seeks feasibility study to
டு ட்ரில் செகண்ட் டனல் அதாவது முல்லை பெரியார் டேமில் வந்து பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன்னா என்னென்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன்னா ஒருத்தர் வந்து அதில் சம்மந்தமே பண்ணலனா கூட பப்ளிக்கோட பெனிஃபிட்டுக்காண்டி ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் த பப்ளிக் வந்து அவர் வந்து கோர்ட்டில் வந்து கேஸ் போட்டு கேட்பார். ஸோ அதை பற்றி இங்கே ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து முல்லை பெரியார் டேமில் வந்து ஃபீசிபிலிட்டி ஸ்டடி பண்ணணும், அது வந்து எந்த அளவுக்கு வந்து ட்ரில் செகண்ட் டனல் ஒரு செகண்ட் டனல் பண்ணுறதுக்கு ஃபீசிபிலிட்டி ஸ்டடிஸ் பண்ணணும்னு பிஏஎல் போட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றியான இது. அதே மாதிரி அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஹைகோர்ட் சீக்ஸ் ரிப்போர்ட் ஆன் கண்டிஷன் ஆஃப் சமயபுரம் டெம்பிள் எலிஃபெண்ட். ஸோ அந்த சமயபுரம் டெம்பிள் எலிஃபெண்ட்டை பற்றியான ஒரு இஷ்யூ. ஸோ இது பெருசாக இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஃப்ளட் அலர்ட், ஓவர் 120 ஹவுசஸ் இன் மேட்டோ சப்மர்வே சர்ப்ளஸ் வாட்டர். ஸோ ஃப்ளட்டிங், நம்ம வந்து ஃப்ளட்டிங் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். ஏன் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த கிளைமேட் சேஞ்ச் அண்ட் ஃப்ளட்டிங் இஸ் வெரி கனெக்டட். ஸோ அது வந்து இந்த கிளைமேட் சேஞ்ச் அண்ட் ஃப்ளட்டிங்கை வந்து நீங்கள் வந்து சேர்த்து படிக்கணும் அப்படின்னு வந்து நான் சொல்கிறேன். ஸோ இந்த ஃப்ளட் ரிலேட்டட் இது லைட்டாக பார்த்துக்கோங்க, பட் ரொம்ப இன்டெப்த்தாக படிக்க வேணாம். ஸோ அந்த கனெக்ஷன்ஸ் ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து அகெயின் கர்நாடகா ஹைகோர்ட் ரெஸ்டோர்ஸ் பிரைபரி கம்ப்ளைண்ட் அகேன்ஸ்ட் எடியூரப்பா. ஸோ இது வந்து இட் இஸ் அ கம்ப்ளீட்லி பொலிட்டிக்கல் இஷ்யூ. ஸோ நாட் இம்பார்ட்டண்ட். அப்புறம் கர்நாடகா மினிஸ்டர் லேட் டு ரெஸ்ட் வித் ஃபுல் ஸ்டேட் ஹானர்ஸ். ஏபி கவர்மெண்ட் ரூல்ஸ் அவுட் பிரிங்கிங் பேக் ஓல்ட் பென்ஷன் ஸ்கீம். சென்டர் அலோவ்ஸ் கொச்சி ப்ராஜெக்ட். 1% அரெஸ்ட் இன் கொல்லம். இது எதுவுமே இம்பார்ட்டன்ட் கிடையாது. அகெயின் ஃப்ளட் ரிலேட்டட். ஷார்ட் டு ஹாய்ஸ் ஃப்ளாக். ப்ரிப்பரேஷன் பிகின் ஃபார் மெனுகுடு பைப்போல். புல்லட் இன்ஜூரி. நேவி டினைஸ் ரோல். ஓணம் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ எடிட்டோரியல் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எடிட்டோரியலில் வந்து ஹவு ஐடியாலஜி மடில்ட் இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் இன் இந்தியா. ஸோ அகெயின் இது வந்து இன்ஃப்ளேஷனை பற்றி தி ஏஜென்சிஸ் ரெஸ்பான்ஸ் ஃபார் மேக்ரோ ஹேவ் ஹிச் தேர் வேகன் டு ஆங்கிலோ அமெரிக்கன் எக்கனாமிக்ஸ். ஸோ இது வந்து ஐ திங்க் இட்ஸ் ஜஸ்ட் கைண்ட் ஆஃப் எப்படி வந்து இன்ஃப்ளேஷன்ஸை வந்து பல ஏஜென்சிஸ் வந்து அவங்க வந்து ஒரு வெஸ்டர்ன் வியூவில் சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ டோன்ட் திங்க் ஸோ இதையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணலாம். அடுத்து வந்து த ஹிட்ஸ் அண்ட் மிஸ்ஸஸ் இன் டேஞ்சன்ட் கோஸ் டேரிஃப் பென்ஷன். இது வந்து எலக்ட்ரிசிட்டி டேரிஃபை பற்றி கொடுத்துருக்காங்க. கேன் பி ஸ்கிப்ட். பட் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் திங்ஸ் நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த ரீட் பண்ணிங்கன்னா ஐ திங்க் தெர் ஆர் ஸ்பெசிஃபிக் வேஸ் இன் விச் எப்படி வந்து டேரிஃப்ஸு, கோல் பேஸ்ட் பவர் பிளான்ட், தெர்மல் பவர் பிளான்ட்ஸ்லாம் என்ன அதை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதை பற்றி படிக்கலாம். ரெனியூபிள் பவர் என்னென்னு. ஸோ இந்த இஷ்யூ ஆஃப் பவர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் தீஸ் டேஸ். ஸோ இட்ஸ் எ ஒர்த் வைல் ரீட். பட் நீங்கள் வந்து உட்காந்து ஃபுல்லாக படிக்கணும் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. அப்புறம் சிலியன் கான்ஸ்டியூஷன் பற்றி ஒரு கொடுத்துருக்காங்க. சிலியில் நடந்த கான்ஸ்டியூஷன் மேக்கிங். ஸோ அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா தெரிஞ்சுக்கலாம். பட் இட்ஸ் நாட் அகெயின் இம்பார்ட்டன்ட். த ஸ்பிரிட் ஆஃப் 1971. India Bangladesh must focus on cooperation based on partnership. So this you must read because international relations யூஸ் ஆகும். அப்புறம் டைஸ் வித் பங்களாதேஷ். ஏன்னா இந்தியா பங்களாதேஷோட ரிலேஷன்ஷிப் வந்து இட்ஸ் அன் ஆஃபன் டெஸ்டட் கான்செப்ட் இன் யூபிஎஸ்சி. ஸோ இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ரீட் பண்ணி ஆகணும். நெக்ஸ்ட்டு ஓப்பன் எடிட்டோரியல். த எவால்விங் ரோல் ஆஃப் சிஎஸ்ஆர் இன் ஃபண்டிங். ஸோ கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இன் ஃபண்டிங் என்ஜிஓஸை பற்றி ஒரு ஓப்பன் எடிட்டோரியல். இட் குட் பி ஸ்கிப்டு. அப்புறம் ஜாயிண்ட் ஸ்பேஸ் எக்ஸசைஸ் பற்றி ஒரு ஓப்பன் எடிட்டோரியல். அப்புறம் வந்து காங்கிரஸ் அந்த தரூர் ஃபேக்டர் அப்சல்யூட்லி ஷுட் பி ஸ்கிப்ட். ஏன்னா அது வந்து ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூ. பட் திஸ் யூ கேன் ரீட் ஒரு ஒப்பீனியன் பேஸ்டு. ஒன்லி ஹேவ் எக்ஸ்ட்ரா டைம். நான் எப்போயுமே வந்து யூ கேன் ரீட் அப்படின்னு சொன்னேன்னா அது வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா டைமில் ரீட் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி இது வந்து யூ கேன் ஸ்கிப் இட். அகெயின் பாசிட்டிவ் செக்யுலரிசம் இஸ் அலவுட் ஸ்டூடெண்ட் டு எஸ்சி இன் ஹிஜாப் கேஸ். ஸோ இந்த கேஸ் நீங்கள் வந்து கண்டிப்பாக படிக்கணும். ஈவன் இஃப் யூர் லா ஸ்டூடெண்ட் ஆர் யுவர் பாலிட்டி ஸ்டூடெண்ட் இது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக்.
ஸோ பாசிட்டிவ் செக்குலரிசம்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த டாப்பிக்கை வந்து நல்லா எடுத்து படிங்க. ஏன்னா வந்து இது வந்து ஹிஜாப் வந்து அணியலாமா அணியக்கூடாதா அப்படிங்கிற ஒரு கேஸ் போய்கிட்டு இருக்கு சுப்ரீம் கோர்ட்டில். ஸோ அது வந்து ஆர்டிகல் 25 எசென்ஷியல் ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ் டெஸ்ட், அந்த டெஸ்ட் எல்லாமே கொண்டு வந்து இது பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ் அ ஒண்டர்ஃபுல் ஆர்டிகல் தட் மஸ்ட் பி ரெட். ஐடி டிபார்ட்மெண்ட் சர்ச்சஸ் இட் குட் பி ஸ்கிப்ட். பாரத் யாத்ரா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நியூ டெல்லி டாக்கா ஹில் கங்கா பேனல் ஸ்கிப் பண்ணிக்கலாம். கேபினெட் அப்ரூவ்ஸ் பாலிசி அண்ட் லீசிங் ரயில்வே லேண்ட். ப்ரொஃபஸர் ஃப்ரம் சென்னை டு ஹெட் மேத்தமேட்டிக்ஸ் பேனல். ஸோ இது வந்து இஃப் யூஆர் இன்டு ஐபிபிஎஸ் இல்லாட்டி டிஎன்பிசி அந்த மாதிரினா ஒரு ஃபேக்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ்க்கு இட் மைட் பி யூஸ்ஃபுல். NDMC adopts new name for ராஜ்பத். ஸோ இதுவும் வந்து இந்த பேங்க் எக்ஸாமுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சென்டர் டெல்லி டிஸ்பியூட் மேபி ஹியர் ஆன் 27th. ஸோ இது என்ன அப்படின்னு வந்து நீங்கள் பாருங்கள். அகைன் சென்டர் அண்ட் டெல்லி டிஸ்பியூட் இட் இஸ் பேஸ்ட் ஆன் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன். ஸோ இந்த இதுவும் நீங்கள் வந்து படித்து தெரிஞ்சுக்கணும். சேலரி டிலே டியூ டு இமினன்ட் ரிவைல் ஆஃப் SDF கேன் பி ஸ்கிப்ட். ஸ்டாட்யூட் பெஞ்ச் டு ஹியர் ஷிண்டேஸ் கிளைம் ஆன் பார்ட்டி, அகைன் பொலிட்டிக்கல் இஷ்யூ. அப்புறம் கோல் ஸ்கேம் பற்றி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ கேபினெட் அப்ரூவ்ஸ் PM ஸ்ரீ ஸ்கீம். ஸோ இது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ த யூனியன் கேபினெட் ஆன் வெனஸ்டே அப்ரூவ்ட் PM ஸ்கூல் ஃபார் ரைசிங் இந்தியா ஸ்கீம் டு டர்ன் எக்ஸிஸ்டிங் ஸ்கூல்ஸ் இன்டு மாடர்ன் ஸ்கூல்ஸ். அது PM ஸ்கூல்னால் நம்ம ஸ்கூல்ஸை வந்து மாடர்ன் ஸ்கூலாக மாற்றுறதை பற்றி கேபினெட் அப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து சோஷியல் செக்டர் ஸ்கீம்ஸில் ரொம்ப உதவும். ஸோ திஸ் கேன் பி ரெட். அப்புறம் கோல் ஸ்கேமை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ பிஜேபி டு எக்ஸ்பேண்ட் இன்டராக்ஷன்ஸ் வித் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அதர் கண்ட்ரிஸ், நீட் ரிசல்ட், ஜம்மு காஷ்மீர் மிலிட்டன்ட் கில்டு, அப்புறம் வந்து பொலிட்டிக்கல் இஷ்யூஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல் திஸ் கேன் பி ஸ்கிப்ட். நீங்கள் படிக்கவே தேவையில்லை. த ரீசன் வை ஐம் சேயிங் ஸ்கிப்னா ஏன்னா நியூஸ் பேப்பரை வந்து ரொம்ப படித்து டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி. ஸோ நியூஸ் பேப்பர் ரீடிங் இஸ் அ ஹேபிட். இது எப்படி வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸோ ஒரு ஸ்கில்லோ அதை டெய்லி நீங்கள் டெவலப் பண்ண வளர்கிற மாதிரி. ஸோ டெய்லி ஒரு கொஞ்சம் நேரம் படிக்கணும். அது என்ன இம்பார்ட்டன்ட் இல்லைங்கிறத படிக்கணும். ஸோ எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படி அது இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத சொல்கிறத பற்றியான வீடியோ தான் இது. ஸோ நான் வந்து இந்த இது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிடுவேன். நீங்கள் அதுக்கப்புறம் அதை வந்து எடுத்து படித்து தெரிஞ்சுக்கோங்க. ஹிந்து பேப்பர், இந்தியா ஃபேஸஸ் த்ரெட் ஆஃப் சிவில் வார் சேஸ் கேக்லோட். ஸோ இது வந்து சீஃப் மினிஸ்டர் அசோக் கெஹ்லோட் ஆஃப் ராஜஸ்தான் சொன்னது. ஸோ அது வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். தென் லான்செட் சீரீஸ் அண்ட் மெட்டபாலிக் ஹெல்த் இன் ஒர்க்ஸ். ஸோ இது வந்து நீங்கள் படிக்கலாம். ஏன்னா வந்து நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா டயபிட்டிஸ் வந்து இந்தியாவில் வந்து ரொம்ப பரவலாக இதாகிட்டு இருக்குது. ஸோ இந்த ஆர்டிகல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். லான்செட் சீரீஸ் அண்ட் மெட்டபாலிக் ஹெல்த் இன் ஒர்க்ஸ், அதாவது இந்தியாவில் நான் கம்யூனிகபிள் டிசீஸஸை பற்றி எப்படி என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ தட் குட் பி ஸ்டடிட். WHO டு ஸ்ட்ரெஸ் ப்ரிவென்ஷன் ஆஃப் நான் கம்யூனிகபிள் டிசீஸ். பார்த்திங்கன்னா அது கனெக்ஷன், அதை சொன்ன கனெக்ஷன்ஸ். ஸோ இது ரெண்டுமே இம்பார்ட்டண்ட். ஸோ வந்து எப்படி நான் கம்யூனிகபிள் டிசீஸை ப்ரிவென்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியான ஒரு அட்வைஸ், அதை நீங்கள் கண்டிப்பாக படித்தாகணும். ஆர்மி அண்டர்டேக்ஸ் மேஜர் இன்ஃப்ரா டிரைவ் அலாங் LAC இன் அருணாச்சல் பிரதேஷ், இட் கேன் பி ஸ்கிப்ட். யுக்ரைன் அதே மாதிரி நிமிஷம், யுக்ரைன் ரிட்டர்னிஸ் கேன் ஃபினிஷ் மெடிக்கல் கோர்சஸ் எல்ஸ்வேர் அப்படின்னு சொல்லி நேஷ்னல் மெடிக்கல் கமிஷன் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஸ்கிப் பண்ணலாம். ஆல்தோ இட் இஸ் an important issue, ஸ்கிப் பண்ணலாம். ப்ரீத்தர் ஃபார் கோல் பிளான்ஸ், அதுவும் இட் கேன் பி ஸ்கிப்ட். ஸோ வேர்ல்டை பொறுத்த வரைக்கும் EU டு ப்ரொப்போஸ் ப்ரைஸ் கேப் அண்ட் ரஷ்யன் கேஸ். ஸோ இதை ஏற்கனவே இது வந்து பேசிட்டு தான் இருக்காங்க. ஸோ இப்போ இன்றைக்கி நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ரஷ்யா டு ஹால் சப்ளை ப்ரைஸ் கேப்ஸ் இம்போஸ்ட் புட்டின், அகெயின் அது வந்து ஸ்கிப் பண்ணலாம். ஸோ தென் யுக்ரைன் பேக்ஸ் பீஸ் ஃபோர்ஸ் அட் நியூக்ளியர் பிளான்ட், இது ஏற்கனவே நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ பாலஸ்தீனியன் ட்ரூப்ஸ் கில் 5 கன்விக்டட், அன்அக்செப்டபிள் சென்சர்ஷிப் பை கவர்மெண்ட். அதே நான் சொன்ன மாதிரி இந்த இது நீங்கள் முக்கியமாக படிச்சுவாங்க. SCO Summit, ஜி ஜின்பிங் அண்ட் வால்டிமிர் புடின் செட் டு ஹோல்ட் டாக்ஸ் அட் உஸ்பெகிஸ்தான், இது வந்து இம்பார்ட்டண்ட்டு. லிஸ்ட்ரஸ், அது நல்லாயிருக்கே தெரியும், நம்ம வந்து நியூ UK பிரைம் மினிஸ்டர். ஸோ இட் குட் பி ஸ்கிப் நவ். பிஸ்னஸ் நியூஸ் பார்த்தீங்கன்னா சைனீஸ் டேபி ஷாக்ஸ் சைனா, இது வந்து பிஸ்னஸ் நியூஸ் இல்லை. ஐ திங்க் திஸ் இஸ் ஸ்போர்ட்ஸ் நியூஸ்.
FIBA ஏஷியன் உமன்ஸ் அண்டர் 18 பேஸ்கெட்பால் ஸ்போர்ட்ஸ் நியூஸ். ஸோ அந்த இது வந்து இட் குட் பி ஸ்கிப்டு. நீங்கள் வந்து ஃபேக்ட் பேஸ்டாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கலாம் யார் அதை ரன் பண்ணுறாங்க. CBDC to reduce time cost in cross-border business RBI can be skipped. அப்புறம் ரிச்சார்ட் ஸ்டேப்ஸ் ஆஃப் அதுவும் ஸ்விம்மிங் பற்றி. பவுலர்ஸ் லுக் ஃபார் மோர் எல்லாமே ஸ்போர்ட்ஸ். இந்த இதெல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அந்த அந்த பேஸ்கெட் பால் மட்டும் யார் வின் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து நோட் பண்ணிக்கோங்க. அகெயின் இன்ஃப்ளேஷன் நம்ம ஃபைனான்ஸ் மினிஸ்டர் பேசுனதை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ அகெயின் ஸ்போர்ட்ஸ், பர்டிகுலர் ஸ்போர்ட்ஸ் எல்லாமே வந்து ஒப்பீனியன் பேஸ்ட், இது எல்லாமே நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ நத்திங் மச் டு ரீட் ஹியர். ஸோ தேட்ஸ் இட் வித் டுடேஸ் நியூஸ். நான் என்ன இன்றைக்கி நியூஸ் ஹிந்துவில் படிக்க வேண்டியது இம்பார்ட்டன்ட் நியூஸ் இதுதான். ஸோ இந்த நியூஸ் வந்து என்னென்ன இம்பார்ட்டன்ட் நான் சொல்லியிருக்கேன், அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் அந்த என்னென்ன இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத லிங்க்கையும் நான் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி படித்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி.